அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் உங்க சகோதரி ஃபர்தா பண்ணி பேசுறேன். யாருக்கும் யாரும் மறந்தும் கூட அநீதி இழைக்காதீர்கள். நம்ம செய்யக்கூடிய ஒரு கடுகளவு நன்மையாக இருந்தாலும் சரிதான், தீமையாக இருந்தாலும் சரிதான், மறுமையில கணக்கு தீர்க்க நிச்சயமாக அல்லாஹ் கொண்டு வந்தே தீருவான். நம்ம செய்யக்கூடிய தவறு சின்னதோ அல்லது பெரியதோ, நம்முடைய பார்வைக்கு அது சரியா கூட இருக்கலாம். அந்த தவறே நம்முடைய வாய்ஜாலம் மூலமாகவோ, நம்முடைய வாயாற்றல் மூலமாகவோ, "நான் செய்தது சரிதான். என் மனசாட்சிக்கு தெரியும். நான் பண்ணது தப்பே கிடையாது." அப்படின்னு சொல்லி கூட நம்ம என்ன பண்ணலாம்? வாதாடவும் செய்யலாம். ஆனால், அந்த செயல்கள் மூலமாக அல்லது அந்த வார்த்தைகள் மூலமாக எதிரில் உள்ளவர்கள் எப்படி காயப்பட்டார்கள்? எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க? அப்படின்றத அவங்க இடத்துல இருந்து பார்த்தால் மட்டும் தான் தெரியும். பாதிக்கப்பட்டவங்களுடைய துவாவிற்கு பயந்து கொள்ளுங்க. அவர்கள் உங்களுக்கு எதிராக கேட்கக்கூடிய துவாவிற்கும், அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த ஒரு தடுப்பும் இல்ல. அல்லாஹ் அவருடைய துவாவை அப்படியே கபூல் செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிச்சு ஆணித்தரமாக எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. உள்ளன்போடு உள்ளன்போடு நமக்காக, இன்மைக்காகவோ, மறுமைக்காகவோ நலவை வேண்டி துவா செய்யக்கூடிய மக்களை நம்ம உருவாக்கி வைக்கணுமே தவிர, ஒருபோதும் நமக்கு எதிராக துவா செய்யக்கூடியவர்கள் நம்ம உருவாக்கி விடவே கூடாது. பாதிக்கப்பட்டவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறுமையில் மன்னிக்க வேண்டுமா? அல்லாஹ் நம்மளை மன்னிக்க வேண்டுமா? அப்ப உடனே நம் மூலமாக யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ, அவங்களிடம் மன்னிப்பு கேட்டுடணும். அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய பாவத்தை மட்டும் தான் அல்லாஹ் மன்னிப்பானே தவிர, மனிதருக்கு செய்யக்கூடிய பாவத்தை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். பாதிக்கப்பட்ட மனிதர் மன்னித்தால் மட்டுமே அல்லாஹ் மன்னிப்பான். ஒருவேளை அவங்க மன்னிக்கவில்லை என்றால், அல்லாஹ்வும் மறுமை வரைக்கும் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை வார்த்தைய பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தன்னோட திருமறையில சொல்லி காமிச்சிருக்கான். 31வது அத்தியாயத்துல 16வது வசனமாக, நிச்சயமாக அது நன்மையோ, தீமையோ கடுகளவு இருந்தாலும், அது கடலுக்குள் அடியில் இருந்தாலும், பாறைக்குள் ஒளிந்திருந்தாலும், வானத்திலோ அல்லது பூமியிலோ எங்க இருந்தாலும் சரிதான். மறுமையில் விசாரணை நாள் அன்னைக்கு நிச்சயமாக கணக்கு தீர்க்க அதை நான் கொண்டு வந்து தீருவேன்னு சொல்லி அல்லாஹ் அடிச்சு ஆணித்தரமாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். போன ரமலான் மாதத்துல இருந்தவங்க பல பேர் இந்த ரமலான் மாசம் கிடையாது. இந்த ரமலான் மாசத்துல இருக்கக்கூடியவர்கள் அடுத்த மாசம் இருப்போமா என்று யாருக்கும் தெரியாது. இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விற்கு செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடம் மன்னிப்போம். மனிதர்களுக்கு செய்த பாவத்தை மனிதர்களிடம் மன்னிப்பும் கேட்டு அல்லாஹ்விற்கு பிடித்தமானவர்களாக மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.